ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான குச்சிக்கிழங்கு, அதாவது மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வயலில் இந்த மாதிரி கிழங்கு பிடுங்கினாங்க. அதிலேருந்து ஒரு 10 கிழங்கு கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா மண் நிறையா இருந்துச்சுங்க. அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக தோல் சீவிட்டு நம்ம கேரட் துருவியால் நல்லா துருவி எடுத்துக்கிறோம். துருவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வடிகட்டிட்டு நம்ம இந்த கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இதில் 2 கலராக இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பாதி கிழங்கு எதுவுமே போடாமல் அரைச்சி எடுத்திருக்கேன். இன்னொரு பாதி கிழங்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, அரைச்ச துருவலை எடுத்து அதில் பூண்டு, காஞ்ச மிளகாய், உப்பு, இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க. அதனால தான் அந்த கலரில் இருக்குது. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான வெங்காயம், இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் எடுத்து நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, நல்லா பச்சை கருவேப்பிலையாக தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லி தழை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்காக நம்ம பச்சரிசி மாவு கொஞ்சம், ஏன்னா கிழங்கு மாவில் மட்டும் நம்ம செய்ய முடியாது. அதால் பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையே நீங்கள் கிரைண்டரில் நீங்கள் ஆட்டி எடுக்கலாம். மிக்சியில் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் என்ன பண்ணலான்னா, அரிசி மாவு பாதி கிழங்கு மாவு பாதி வர அளவுக்கு நல்லா கெட்டியாக திக்காக ஆட்டி எடுத்துக்கோங்க. அரிசியை நீங்கள் ஊற வச்சிட்டுருணும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 கிழங்கு போடுறீங்கன்னா நல்லா ஒரு 1.5 டம்ளர் அரிசி நீங்கள் எடுத்து அது ஊற வச்சுட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நல்லா மிக்சியில் இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. அரிசி மாவுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா வடை பிடிக்கிற பதத்துக்கு வருதான்னு பார்த்துட்டு நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. எல்லாத்தையும் நல்லா வருது. இதில் நான் உப்பு மிக்சிலே போட்டு அரைச்சிட்டதுனால எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு அப்படி பத்தலைன்னா நீங்கள் இந்தமாரி மிக்ஸ் பண்ணும் போதே நீங்கள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வடை சைஸுக்கு நல்லா நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்குங்க. நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் நல்லா உள்ளங்கையில் நல்லா எண்ணெயோ தண்ணியோ தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடையாக தட்டி இப்படி இன்னொரு கையில் கமுத்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். அந்த டைமில் மாவு கரெக்டான பதத்தில் இருக்குங்கிறது அர்த்தம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் அதில் போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு சிக்கு குச்சோ ஒரு கம்பியோ வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. இது நல்லா வேகணும். இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு கிடைச்சதுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா நாலா பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ அதை நாம் எடுத்துடலாங்க. பாருங்கள், ஒரு டேஸ்டியான சூப்பரான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது என்னங்கிறது. இதுலேயே தோசையும் செய்யலாங்க. தோசை செய்யலாம், புட்டும் செய்வாங்க. இந்தமாரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இந்த புட்டு ரெசிபி, தோசை ரெசிபிலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.